கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. முன்னாடி மாதிரி வியூஸ் சரியாக போகிறதில்ல. நீங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து ரியா வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க கோவிலில். இந்த விஷயத்தை கரெக்டாக வந்து பார்த்துடுறாங்க மைதிலியும் மீனாட்சியும். இவன் வந்து என்னமோ பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னோன்னே புருஷனை பார்த்தா ரொம்ப நல்லவனாக தான் தெரிகிறான். பட் இருந்தும் வந்து இவன் வந்து தாலியை கழட்டி கொடுத்துட்டேன், அதனால் வந்து இவனை வந்து இனிமேல் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறா. இவனும் அமைதியாக தான் இருக்கார். இவர் ரொம்ப நல்லவராக இருக்கார். முதல்ல வந்து இவரை பிடிச்சா நம்ம வந்து நிச்சயமாக விடை கிடைக்கும், நம்ம ஆனந்தை வந்து புரிய வச்சிடலாம் ஆனந்துக்கு அப்படின்னு சொன்னோன்னே நீ வா போகலாம் அப்படின்னு அவரை பார்த்து பேசலான்ட்டு இங்கே வராங்க. டக்குன்னு பார்த்தா அவர் வந்து பைக் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க கூப்பிட்றது கேட்காம அவங்க கிளம்பிடுறாங்க. உடனே வந்து ஆட்டோவில் கூப்பிட்றாங்க. ஆட்டோவில் வந்து அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே பைக்கை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்க வேகமாக வந்துட்டு இருக்காங்க. ஆட்டோ வந்து ஆனால் தயவு செஞ்சு அந்த பைக்கை விட்டுறாதீங்க, அதில் தான் இவங்களோட வாழ்க்கையே இருக்குது, அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து அட்ரஸை வந்து அவர் எங்கே நிப்பாட்டுறாரோ அங்கே நிப்பாட்ட வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு ஆட்டோ டிரைவர் என்ன சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடுறாங்க. அவங்க வந்து கரெக்டாக வந்து லெஃப்ட் எடுத்து கரெக்டாக ஒரு வீட்டுக்கு வந்து நின்றுடுறாங்க. நின்னோடனே வந்து உள்ளே போயிடுறாங்க. போயிட்டு டோர் வந்து லாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் இவங்களும் வந்து அந்த வீடு தாம்மா அப்படின்னோடனே சரி நான் வெயிட் பண்ணவா அப்படின்னா நீங்கள் வேணால் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டு கதவை தட்டினதுக்கப்புறம் நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நீங்கள் தான் ரியாவோட ஹஸ்பண்டா அப்படின்னோடனே ஆமாம் முன்னாள் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னோன்னே உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னோடனே இல்லைங்க யாரும் என்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு உதறாரு இவங்களை பார்க்காம கோவத்தில். ஏன்னா ரியா மேலே இருக்கிற கோவத்தில் ஒரு நிமிஷம் உங்களால் வந்து என் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து மைதிலி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் அப்படின்னோடனே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா ரியா வந்து இவங்க ஹஸ்பண்டை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால் இவங்க வாழ்க்கையில் வந்து பிரச்சனையாக போயிடுச்சு அப்படின்னோடனே என்னங்க சொல்கிறீங்க, ஆமாம் ஆனந்த் இவங்க ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்டேன்னா ஆமாம் அப்படின்னு. ஆமாங்க ஆரம்பத்துலேருந்தே வந்து அவளுக்கு வந்து எப்போதுமே வந்து பணம் தாங்க முக்கியம், அவள் வந்து பணம் இல்லாதனால தான் என் கூட வந்து இப்போ வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டா. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆனந்தை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா உங்களுக்காச்சும் பரவாயில்ல, இவங்க வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இவங்க இருக்கும்போதே வந்து அழைச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தெரியுமா, அதனால் இவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க, என்னங்க கொடுமையாக இருக்குது அப்படின்னோன்னா நீங்கள் வந்து உதவி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி வந்து முகத்திரையை வந்து கிழிச்சிங்கன்னா நாங்கள் மொத்தமாக வந்து ஆனந்துக்கும் புரிய வச்சிடலாம், அதுக்கப்புறமேட்டு வீட்டை விட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து வாழ முடியும், இவங்களுக்கு 2 பசங்க வேறு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க என்னால் முடிஞ்ச உதவியை வந்து நான் செய்கிறேன். கார்த்திக் இப்போ ஆமாம் கார்த்திக் கூட சொல்லியிருந்தார் நான் வந்து ஹைதராபாத்லேருந்து வரேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு என்னால் வர முடியலை, இவன் வந்து சாதகமாக ஆகிடுச்சு அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க, கார்த்திக் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் கார்த்திக் வந்து என் நம்பர்லாம் இருக்குது, பேசியிருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம், நாளைக்கு வந்து நீங்கள் மறக்காமல் வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ வந்து அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.